ஸ்டூடெண்ட்ஸ் உங்களோட ஜோடோ ஆப்குள்ளே வந்து எக்ஸாம் ஃபீஸ் வந்து லிங்க் ஆகிருக்கு. நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக அதில் போய் பே பண்ணிக்கலாம். ஓகேங்களா? பிஃபோர் மண்டேக்குள்ளே நீங்கள் எல்லாருமே வந்து எக்ஸாம் ஃபீஸ் பே பண்ணணும். அது எப்படி பே பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் இருக்குது, ரெக்கார்ட் பண்ணி போட்டிருக்கேன். மறக்காமல் பார்த்துக்கோங்க. உங்களோட மொபைல் நம்பர் போட்டு லாகின் பண்ணோடனே செலக்ட் பேமெண்ட் பிளான் ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா? இதில் வந்து க்ரெட், ஃப்ளக்ஸு அண்டு பே கேட்வேன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். தேர்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட நேம் ரிஜிஸ்டர் நம்பரோட இங்கே காட்டும். எவ்வளோ எக்ஸாம் ஃபீஸ் இருக்குன்ற டீட்டெயிலுமே இங்கே காட்டும். ஓகேங்களா? உங்களோட நேம் காட்டியிருக்கு பாருங்கள், ரிஜிஸ்டர் நம்பரு, எக்ஸாம் ஃபீஸ் வந்து எவ்வளோ இருக்குது. ஓகேங்களா? ஃபீஸ் காம்பனண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது வந்து எக்ஸாம் ஃபீஸு 6600 இதை கிளிக் பண்ணிங்கனாக்கில் ப்ரொசீட் டு பே உங்களோட அக்கௌண்ட்டுக்கு டேரெக்டாக போகும். ஓகேங்களா? இந்த பேஜ் வந்து ரீடைரக்ட் பண்ணி உங்கள் அக்கௌண்ட்டுக்கு போகும். அந்த இடத்துல போய்ட்டு நீங்கள் பே பண்ணிக்கலாம். கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறீங்களா, டெபிட் கார்டா, யூபிஐயா, நெட் பேங்கிங்கா, வாலெட்டா. ஓகேங்களா? இது எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணி டேரெக்டாக வந்து பே பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் எல்லோரும் யூபிஐ ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் பே பண்ணிக்கோங்க. இதுக்கான ரெசிப்ட் நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு மெயிலுமே வந்துடும். எக்ஸாம் ஃபீஸ் பே பண்ணதுக்கான மெயிலுமே உங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க. சரிங்களா? எல்லாருமே இமீடியட்டாக பே பண்ணுங்கள். மண்டேக்குள்ளே எக்ஸாம் ஃபீஸ் எல்லாருமே பே பண்ணியிருக்கணும். அப்போ தான் உங்களுக்கான ஹால் டிக்கெட் வந்து ஜென்ரேட் ஆகும். ஓகேவா? எல்லாருமே பே பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து மறக்காமல் குரூப்பில் ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.